இனி உறவுகளுக்கு மாலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரா ஹோட்டல்ல பண்ற ஒரு மண் சட்டி மீன் குழம்பு தான் பண்ண போறேன். ଆଜି ତାମିଲନାଡୁର କରିବ ହୋଟେଲରେ ଗୋଟେ ମାଛ ତରକାରୀ। ସେ ମାଛ ନା କାଣାଗିଲତି ମାଛ କହିବ, ଚାଳ ମିନ୍କୁ ବି କହିବ। ସେ କରେକ୍ଟ ନା ମତେ ଜାଣିନାହିଁ। ମାଟି ହାଣ୍ଡିରେ ହୋଟେଲରେ ମିଳିବ ସେମିତି ତରକାରୀ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ମାଛ କ୍ଲିନ୍ କରିକି ଲୁଣ ହଳଦୀ ପକେଇକି ରଖୁଛି ପାଣିରେ। ମାଟି ହାଣ୍ଡି ନା ଏ ମାଟି ହାଣ୍ଡି ଆମ ଲୁଲୁ ମାଲରେ ବଢିଆ ମାର୍କେଟରେ କିଣିବା ଟାଇମରେ 500-600 ମାଟି ହାଣ୍ଡି ରୋଡ ସାଇଡରେ। ସେ ମାଲରେ ଯାଇକି କିଣିବା ଟାଇମରେ 125 ଏଇଟା ବଢିଆ ଏତେ ସୁନ୍ଦର ମାଟି ହାଣ୍ଡି ମିଳିଲା। ସେଇଥିପାଇଁ ଆମେ ନେଇକି ଆସିଲି। ତେଲ ପକେଇକି ଟିକେ ସୋରିଷ, ଟିକେ ମେଥି, ଛୋଟ ପିଆଜ, ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା, ଟିକେ କଢି ପତ୍ତା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଅଲରେଡି ମୁଁ ଏଇଟା ନା ନଡ଼ିଆ ପ୍ଲସ୍ ଛୋଟ ପିଆଜ ନା ସେଇଟା ପକେଇକି ଭଲ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛି। ସେଇଟା ପକେଇକି ଏ ସାଙ୍ଗରେ ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଟମାଟର ବି ପେଷ୍ଟ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଦିଟା ଟମାଟର ନା ଦେଶୀ ଟମାଟର ମୁଁ ୟୁଜ କରୁଛି ଦିଟା। ସବୁ ପକେଇକି ଟିକେ ହଳଦୀ, ଟିକେ ସବୁ ମିକ୍ସ କରିକି ମିର୍ଚି ମସଲା, ଟିକେ ଗରମ ମସଲା ତୁଲ କହିବ ସେଇଟା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ସବୁ ଭଲ ସିଝିବା ଟାଇମ ତକ ତେଲ ବାହାରିବା ପାଇଁ ଦରକାର। ଇମଲି ନା ଟିକେ ପାଣିରେ ପକେଇକି ରଖୁଛି। ସେଇଟା ପକେଇକି ଆମ தர்காரி படியா କରିବା ପାଇଁ ଯାଉଛି। எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு உடனே தேங்காவும் ஒரு பெரிய வெங்காயமும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் போட்டிருக்கேன். தக்காளி 2 தக்காளியும் நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா அந்த காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருந்தால் குழம்பு நல்லா இருக்கும். நான் இங்கே ஹைதராபாத்ல வந்து ரோட் சைட்ல இந்த மண் சட்டி விற்கிறது வந்து ஆல்ரெடி 2 நான் வச்சிருக்கேன், கோராப்புட்ல இருந்து வாங்கி வந்தது. அந்த மண் சட்டி நான் கேட்கும் போது இதை விட ரொம்ப சின்ன சைஸ் வந்து 500-600 அப்படின்னு சொன்னாங்க. இங்க நாங்க பசங்க லீவ்ல இருக்கும்போது லுல்லு மாலுக்கு போனோம். அங்க எல்லாம் சாமானெல்லாம் பெரிய நான்ஸ்டிக் எல்லாம் இருந்தது. ஆனா இதை பார்க்கும்போது இந்த மண் சட்டி வந்து எனக்கு 150 ருபீஸ்க்கு செம்ம சூப்பர். இது வீடியோல கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஆனா பெருசா இருந்தது. ரொம்ப வெயிட்டாவும் இருக்கு. வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமா அதுல வந்து அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாவும் காலியாவும் இருக்கு. நம்மளது ஒரு மாதிரி ஹண்டி மாதிரி இப்படி தாலி மாதிரி இருக்கும், கேரளால வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு இந்த மண் சட்டி இருந்தது। ଇମଲି ପାଣି ପକେଇକି ଟିକେ ପାଣି ଏତେ ଗ୍ରେଭି ଦରକାର, ବେଶୀ ପାଣିଆ କରିବା ନାହିଁ। ଟିକେ ଲୁଣ ରାଗ ପକେଇକି ସିମରେ ରଖିକି ବୋଲ ଏଇଟା ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ମସଲା ସବୁ ବୋଲ ବଏଲ କରିବା ଟାଇମରେ ମାଛ ଅଲରେଡି ଆମେ କ୍ଲିନ୍ କରିକି ରଖୁଛେ ନା, ମାଛ ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ମାଛ ନା ମ୍ୟାକ୍ସିମମ୍ ଟିକେ ବେଶୀ ଟାଇମ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। କ'ଣ ପାଇଁ ନା ଏ ମାଛ ଟିକେ ମୋଟା ଟାଇପର ରହିବ, ସିଝିବା ପାଇଁ ଟିକେ ଟାଇମ ଲାଗିବ, மசாலா ସବୁ ଭିତରେ ଯିବା ପାଇଁ ଦରକାର। இந்த கானாங்கழுத்தி மீன் வந்து எப்பவுமே நம்ம கொதிக்கும் போது உடனே போட்டு ஆஃப் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கரெக்டா இருக்கும்। நான் 2 பீஸா கட் பண்ணியிருந்தோம்। இந்த மீன் வந்து 350 ருபீஸ் 1 kg வந்து இங்க। இதே நாங்க மீன் ஹோல்சேல் மார்க்கெட் போனோம்னா ஒரு 150 ருபீஸ் கம்மியா இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது இங்க। समुद्र मच्छना 8 गोटे किलो 350 रुपीस। से पाखरे टिके होलसेल मार्केट होचिना से जगह जीवा टाइम रे 200 रुपीस कम रोइबो माछरे। आ माछ तरकारी रे किछि आर्टिफिशियल कलर किछि पकिनांदी एते बढ़िया कलर होछि देखंतु। कड़ी पत्ता, धनिया पत्ता टिके बेसी पकिबा टाइम रे तरकारी रे टेस्ट भी बढ़िया आसीबो। आ माछ सब बड़ा माटी हांडी रे करबा टाइम रे बोलो रोइबो। मु एना बोलो सीजी गला देखंतु। कड़ी पत्ता टिके धनिया पत्र छोटो छोटो कट करके पकिबा टाइम रे बढ़िया रोइबो। माटी हांडी रे सब बड़े हीट रोइबो ना, सेटा पे संगे संगे बंद करबा टाइम रे भी बढ़िया रोइबो। आपण माने भी ट्राई करके देखंतु, बोलो लागिबो तो लाइक